வணக்கம். அதாவது போகி பண்டிகை என்பது பழைய டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவைகளை வீட்டின் முன்னால் தெருக்களில் போட்டு எரிப்பது வழக்கம். அதேபோல் சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள கவுல் பஜார், பம்மல், அனகாபுத்தூர், மீனம்பாக்கம், தரைப்பாக்கம், மணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலையில் இருந்து குடியிருப்பு பகுதியில் மக்கள் உற்சாகமாக போகி பண்டிகை கொண்டாட தொடங்கியுள்ளனர். அவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய கழிவு பொருட்களை, பிளாஸ்டிக் டயர்கள் போன்றவைகளை தெருக்களில் எரித்ததால் அதனால் ஏற்பட்ட புகைமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலைய ஓடுபாதையில் பனிமூட்டம் சூழ்ந்து கொண்டதால் இதனால் விமான நிலைய ஓடுபாதையில் தெரியாத அளவுக்கு ஏற்பட்டுள்ளது. புகைமூட்டம், பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 50 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதி. அதாவது 4 விமானங்கள் ஹைதராபாத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அந்தமான் புறப்பட வேண்டிய ஒரு விமானம் ரத்து. மேலும் 21 வருகை விமானங்கள், 24 புறப்படும் விமானங்கள் சில மணி நேரங்கள் தாமதம். அதேபோல் சென்னையில் போகி பண்டிகை புகைமூட்டம், பனிமூட்டம் இரண்டும் சேர்ந்ததால் சென்னையில் விமான நிலையத்தில் விமான சேவையில் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பூர், லண்டன், இலங்கை, டெல்லி ஆகிய 4 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. அதோடு மஸ்கட், துபாய், குவைத், மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா, பெங்களூர் உள்ளிட்ட 20 வருகை விமானங்கள், மேலும் துபாய், மஸ்கட், குவைத், சிங்கப்பூர், லண்டன், மும்பை, டெல்லி, அந்தமான், தூத்துக்குடி, மதுரை, திருவனந்தபுரம், பூனே உள்ளிட்ட 24 புறப்படும் விமானங்கள் புகைமூட்டம், பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. காலை 9 மணிக்கு மேல் விமான சேவை சீரடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இன்று காலை 9:25 மணிக்கு சென்னையிலிருந்து அந்தமான் செல்ல இருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் இதுவரையில் சென்னை விமான நிலையத்தில் வருகை புறப்படும் விமானங்கள் சுமார் 50 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது கடும் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் இந்த பனிமூட்டம் காரணமாக சென்னைக்கு அருகாமையில் உள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ஒரு கடுமையான புகைமூட்டம் காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். ஒரு கடுமையான பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் சாலையில் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகையால் சாலையில் செல்லக்கூடிய இந்த வாகனங்கள் தங்களது வாகனங்களில் உள்ள முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு ஊர்ந்து செல்லும் காட்சியும் நம்மளால் காண முடிகிறது. அதாவது இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த பனிமூட்டம் சற்று குறைந்த பிறகு இந்த வாகனங்கள் இயக்கினால் பாதுகாப்பாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.